ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சைட் டிஷ் சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சாப்பிடக்கூடிய சன்னா மசாலா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்ய 1 டம்ளர் அளவு கொண்ட கடலையை நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் சன்னா இந்த மாதிரி இருக்குது. நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தேன். குக்கரில் அப்படியே சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா கடலை மூழ்கிற அளவுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். மசாலா வேகிறதுக்குள்ள கிரேவி பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இதெல்லாமே வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறினதும் இதில் 4 பல்லு போல் பூண்டு, 3 சின்ன துண்டு இஞ்சி, 3 முந்திரி பருப்பை பாதியாக உடச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே நிறம் மாறி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் தக்காளி நல்லா பெருசாக இருந்ததுன்னா 1 தக்காளி, இல்லை மீடியம் சைஸில் சின்னதாக இருந்ததுன்னா 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதங்கினதும் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அயன் பாத்திரத்தில் செய்கிறதால நான் உடனே மிக்சிக்கு மாற்றிட்டேன். சூடு ஆறட்டோன்ட்டு அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சூடு ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இந்த ஏலக்காய் இல்லைன்னா நார்மலாக பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். கிரேவி நல்லா கெட்டியாக வேணும்னா தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 சின்ன டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், காஞ்ச மாங்காவோட பவுடர் தான் இது. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு சன்னா மசாலா தூள் எடுத்திருக்கேன். நான் எவரெஸ்ட் சன்னா மசாலா பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போய் நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கை வச்சு அழுத்தினோன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகுது, நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். எனக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும். அதனால தான் நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா ஆட் பண்ணேன். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொண்டக்கடலையே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மாஷர் இல்லைன்னா டம்ளரோட பேக் சைடு வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு 3-4 இடத்துல நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கடலையை அழுத்தி விடுறதால நம்மளுக்கு கிரேவி நல்லா இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். கடைசியாக இதில் கொஞ்சம் கசூரி மேத்தியை கையில் இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. காஞ்ச வெந்தய கீரை இலை தான் இது. கடைசியாக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆனதும் நம்ம திறந்து பார்த்தோன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சன்னா மசாலா கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட் இதே அளவோட செஞ்சிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு அட்டகாசமான சைட் டிஷ். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்பாத்தியோட சாப்பிட பிடிக்குமா இல்லை பூரியோட சாப்பிட பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.